ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து கனகராஜ்யம். அதாவது ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க வந்து இந்திரன், முரளி கோபி, அதிரா பட்டேல். படத்தோட டைரக்டர் வந்து சாகர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, அந்த படத்தில் வந்து நம்ம இந்திரன், அதாவது ஒரு மலையாள திரைப்படத்தில் ஒரு காமெடி நடிகராக தன்னோட கெரியரை ஆரம்பித்தவர். இன்றைக்கி வந்து ஆக்டிங்கில் உச்சகட்டத்தில் அவரோட நடிப்பு இருக்குது. அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறாரு. ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சியில் செக்யூரிட்டி கார்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. மிலிட்ரியில் வந்து 20 வருஷம் வந்து சமையல்காரராக வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன மனுஷன். ரொம்ப நேர்மைனா இவர் பேரை எழுதி கொடுத்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப நாணயமான மனுஷன் இவர். ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் தன்னோட செக்யூரிட்டி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில் தான் நம்ம படத்தோட ஹீரோவை முரளி கோபியை காட்டுறாங்க. அவர் மனுஷனை காட்டும் போதே ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, அதுதான் அவரோட காஸ்டியூமே, ஒரு தாடி. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் அவர் எவ்வளோ கடனில் இருப்பார் அப்படின்ட்டு. கடன் மனுஷனுக்கு தலை முழுக்க கடன். அந்த கடன்லேருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறதுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கடையில் தன்னோட மாமியார்கிட்ட அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சிஸ்டர் இன்லா மேரேஜுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த அம்மாவும் இவரை நொச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. பணம் கொடுங்க, கல்யாணத்தை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நொச்சரிக்குது. வீட்டில் அவருக்கு ஒரு குழந்தை, மனைவி வந்து இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. வந்து டைலரிங் ஜாப் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி கடன்காரன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறான். தன்னோட மனைவிட்டே வந்து ஆபாசமாக பேசுகிறானுங்க. ஸோ இதனால் ரொம்ப மன உளைச்சலில் அவர் இருந்துகிட்டு இருக்கிறார் நம்ம முரளி கோபி. இதுக்கிடையில் அவர் என்ன நினைக்கிறார், எப்படியாவது அந்த கடன்லேருந்து மீண்டு வரணுங்கிறப்ப அவருக்கு வந்து ஒருத்தர் மூலமாக ஒரு ஐடியா கிடைக்கிது. அந்த ஐடியா என்னென்னா, அந்த நகைக்கடை எப்படியாவது வந்து திருடி, நம்ம இந்திரன் தான் இருக்கிறார், அவர் எப்படியா ஏமாற்றி நைட்டில் போய் நகையை திருடி உன் கடனெல்லாம் அடைச்சி நீ நிம்மதியாயிரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாரு. ஸோ அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் இந்த செயல் அவர் ஈடுபடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கம்பல்ஷனில் ஈடுபட வைக்கிறாரு. அவருடைய ஒரு கொலீக் மாதிரி ஒருத்தர் வராரு, இந்த கேரக்டரு. அவர் பண்ண வைக்கிறார். பண்ண வச்ச பிறகு என்ன நடந்துச்சு, நகைக்கடையில் சூறையாடினதுக்கு பிறகு இவர் கடனை அடைச்சாரா, இந்திரனோட வாழ்க்கை என்ன ஆணுச்சு அப்படிங்கிறதான் மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. இது வந்து ஒரு அருமையான ஸ்கிரிப்டுங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு மலையாளத்துக்கே உண்டான ஒரு நாவல் படிக்கிற ஃபீலிங்ஸ் நமக்கு ஏற்படும். ஒரு பழைய படங்களை பார்க்கக்கூடிய ஒரு எண்ணமும் நமக்கு வரும். ஒரு குடும்பம் பாங்கான படம். இதில் வந்து ஆக்ஷனோ த்ரில்லரோ அந்த மாதிரி எந்த மேஜிக்கெல்லாம் இதில் கிடையாது. ஒரு படம் சைலண்ட்டாக போகும். ஒவ்வொருத்தரும் தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஹியூமானிட்டியை பற்றி பேசக்கூடிய படம் இது. ஏன்னா இன்றைய கலியுகத்தில் ஹியூமானிட்டி தான் மனுஷன்கிட்ட இல்லை. ஒருத்தன் அடித்து சாப்பிட்ற மாதிரி உலகம் போயிட்டுருக்கிறப்ப இந்த மாதிரி படங்களை மனிதர்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்றது என்னோடய கோரிக்கையாக வச்சுக்கிறேன். ஏன்னா இதை பார்க்கும்பொழுது தான் ஒரு மனிதன்னா என்ன, இரக்கம்னா என்ன, ஒரு ஒரு மனுஷன் எப்படி உதவணும் அப்படிங்கிறத அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு நம்ம சாகருங்க. அதே போல் இதில் வந்து நடிச்சிருக்கக்கூடிய அனைவரும் தன்னோட நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் ஒரு சீன் வரும். நம்ம முரளி கோபி ரொம்ப டென்ஷனாகவே இருப்பார் மனுஷன். எப்போ பார்த்தாலும் அவர் வந்து, அதாவது ஒரு கடன்காரன் எப்படி இருப்பாங்கிறத அருமையாக நடிச்சிருக்கிறாருங்க. அவரை பார்த்தாலே நமக்கு ஐயோ, நமக்கே ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 100 ரூபா கொடுக்கணும் போல் தோணுங்க. அந்த அளவுக்கு மனுஷன் அருமையாக நடிச்சிருப்பார். அவர் ஒரு சீனில் டீ கடையில் உட்காந்து ரொம்ப டென்ஷனாக அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இதில் யதார்த்தமாக பக்கத்தில் அந்த இந்திரன் வந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் சொல்லுவார், தம்பி ஏன்பா இப்படி ஒய்ஃப்டெல்லாம் ரொம்ப கடிஞ்சு பேசுகிற, கடுமையாக நடந்துக்காத, அவங்கள டியர்னு போட்டு பேசு, தன்மையாக பேசு, எங்கே பேசு பார்ப்போம் அப்படிங்குவார். உடனே அவரும் அடுத்த வார்த்தை, ஓகே டியர், நீ சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சுட்டு வரேங்கிறப்ப அங்கிட்டு ரியாக்ஷனை காட்டுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த அவங்க ஒய்ஃப் நடிச்சிருக்கிறவங்க. என்ன இது திடீர்னு நம்ம ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு உழுவான், இன்றைக்கி என்ன இவ்வளோ ஒரு சாந்தமாக பேசுகிறாருன்ட்டு அவங்க மனசில் ஒரு சந்தோஷம் வரும். இவங்களுக்கு பணம்லாம் கிடச்சி கடனெல்லாம் அடித்ததுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு நாள் நைட் சீன் மாதிரி காட்டுவாங்க. ரொம்ப அருமையான சீனுங்க அது. அந்த அம்மா நெருங்கி வந்து, ஏங்க அன்றைக்கி என்னை டியர்னு கூப்பிட்டீங்களே, இப்போ எங்கே கூப்பிடுங்க பார்ப்போம் அப்படிங்கிறப்ப ஒரு சரியான மன உளைச்சலில் இருப்பார் அந்த முரளி கோபி. அவர் அந்த இடத்த விட்டு அதை விலகி போகிற சீன்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு ஒரு மனுஷனுக்கு குற்ற உணர்ச்சி வந்தால் அவன் ஒய்ஃபு வந்து அவனை கூப்பிட்டாலும் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத எப்படி வெளிப்படுத்துவாங்கிறத இந்த முரளி கோபி அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்திரன் சொல்லவே வேணாம். சீன் பை சீனு அவருக்கு வந்து ஒரு அருமையான மனைவி, ஒரு பெண் குழந்தை, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு அந்த சூழ்நிலையில் இவருக்கு வேலை போனதுக்கு பிறகு அவரோட மன உளைச்சல் எல்லாம் எப்படி அவங்க ஃபேமிலி பாதிக்கிறதுங்கிறத அவங்க உள்ள கேரக்டருக்கு எல்லாமே அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் சின்ன ட்ராபேக்னு என்னென்னா, இந்த ரம்யா சுரேஷ் தான் அவங்க மாமியார் கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப யங் ஏஜாக இருக்கிறாங்க. அந்த முரளி கோபியோட மாமியாராக வராங்க. அவங்களுக்கு ஒரு மேக்கப்பை போட்டு வயசானவங்க மாதிரி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க பொண்ணும் அந்த அம்மாவும் ஒரே ஏஜ் மாதிரி தான் தெரியுது. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அதுக்கு நல்ல ஒரு ஏஜ்னான அம்மாவே போட்டால் கூட நல்லா நடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க.
அது மாதிரி சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த படம் ஒரு நாவலை தழுவின போன மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ரீடிங் விட்ட மாதிரி இருக்கும் ஒரு நாவலை. பழைய பட விரும்பிகள், நீங்கள் பழைய படம்லாம் பார்க்குறவங்க, நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள படங்களை பார்க்குறவங்க மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் இருந்தால் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஈவன் ஹியூமனிட்டிக்காகவே அனைவரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்குமாறு கேட்டுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.